இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் எடுத்துட்டு வந்துட்டேங்க, இருங்க ஒவ்வொன்னா சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இந்த பொண்ணு எல்லாருடைய ஆதார் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் பேருங்களையும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லிட்டாங்க. வீட்டுல பொறுப்புங்கிறது இதாமா. அப்போ வரோம் சார். வராங்கம்மா. நீ என்னவோ பெருசா இந்த வீட்டையே உன் தலையில தூக்கி சமக்கிற மாதிரி பேசுன. உனக்கு இந்த வீட்டை பத்தியும் தெரியல, எங்களை பத்தியும் தெரியல. ஆனா மாயாவை பாரு, அவ இந்த வீட்டுல பிறக்காத பொண்ணு. அவ எங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கா. இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, ரகு உங்ககிட்ட இருக்கிற குத்து சாவியை வாங்கி மாயா கிட்ட கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை விட அவ நல்லா வீட்டை பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். இதான் நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரு கேக்குறீங்க? மாமா, நம்ம பொழப்ப பார்க்க போமா? வாங்க மச்சான். அப்ப போலாமா? வாங்க போலாம். என்ன பார்வதி, அவங்களாம் இப்படி சொல்லிட்டு போறாங்க? போற போக்க பார்த்தா உன்கிட்ட இருக்க கொத்து சாவிய பறிச்சு அவகிட்ட கொடுத்துருவாங்க போல இருக்கே. கொடுப்பாங்க. அதுக்கு நான் விட்டுருவேனா? தனா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பவே சாப்பிட சொன்ன, நீ இப்ப போய் காஃபி குடிச்சிட்டு இருக்க? காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு, இப்பதான் டிகாஷன் இறங்குச்சு, அதான். சரி, காஃபி கலந்து குடிக்க வேண்டியது தானே. அது எதுக்கு ஃப்ளாஸ்கில் எடுத்துட்டு போற? அதுவும் 2 டம்ளர் எடுத்துட்டு போற? அது ரூமுக்கு போயிட்டு 6 அமர குடிப்பேன். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு காஃபி குடிப்பேன். என்கிட்ட கேட்ட நானே சூடா கலந்து கொடுப்பேன்ல. எதுக்கு பாட்டி, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நானே ஃப்ளாஸ்க்ல போட்டு எடுத்துட்டு போறேன். நல்ல பொண்ணுமா நீ. சரி போ. கதிர், ஏன் மறுபடியும் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் முகமே காட்டி கொடுக்குது. என்ன விஷயம்னு சொல்லு. மாமா மட்டும்தான் நம்மளை வெறுக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா பார்வதி அத்தை, பத்மா அம்மான்னு இவங்களுக்கு கூட நம்ம இங்க வந்தது பிடிக்கல இல்ல. கதிர், இதுக்காகவா நீ ஃபீல் பண்ணுவ? இங்க எல்லாமே ஒரு கணக்கு தான். பொம்பளை புள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறமா அவ பிறந்த வீட்டுக்கு வெறும்னே விருந்தாளியா தான் வரணும். நீ சாப்பிடு. கதிர், நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடந்துட்டா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இதுல இருந்து மீண்டு வர்றதுதான் சவாலே. உன் மேல தப்பு இல்லைங்கிறப்போ உன்னால மீண்டு வர முடியும். இப்ப உனக்கு வேண்டியது தைரியமும் நம்பிக்கையும் மட்டும்தான். கதிர், நாங்க தான் இருக்கோம்ல. எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி உன்னை எப்படி வெளியில கொண்டு வந்துடுவோம்டா. எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். உன்னோட துபாய் ஃப்ரெண்டோட போட்டோ, அவனோட தமிழ்நாடு அட்ரஸ், அதோட உங்ககிட்ட அந்த மெடிசனை வாங்கின அவன் பேரு, அவனை பத்தின டீட்டெயில்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கூட. போட்டோ இவன் தான் முருகேசன், துபாயில் எனக்கு மெடிசன் கொடுத்தவன். இவன் பேர் அருள். இவன் தான் அந்த மருந்து இங்கேருந்து என்கிட்ட வாங்கினவன். இது இவனோட உண்மையான பேரான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு.
சரி கதிர், இந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணு. ம். பாரு கதிர், நீ கான்ஃபிடென்ட்டா இரு. நீங்க இருக்கிறது யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. பி கேர்ஃபுல். ம். சரிதானா? நீ டோரை லாக் பண்ணிக்கோ. சரி, ஜாக்கிரதையா இரு. வரோம். என்னத்த? இங்க பாரு, நான் உன் மாமா கிட்டயும் சொல்லி பார்த்துட்டேன், உன் புருஷன் கிட்டயும் சொல்லி பார்த்துட்டேன். அவங்க நான் எதுக்கு சொல்றேன்னு புரியாம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க எதை புரிஞ்சுக்கல? இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணு போய் டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறேன், டான்ஸ் கத்து கொடுக்கறேன், அங்க ஆடுறேன் இங்க ஆடுறேன்னு சொன்னா ஊர்ல இருக்கவங்க தப்பா தான் பேசுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்து பொண்ணு இப்படி கால்ல சலங்க கட்டிட்டு ஜங்கு ஜங்குன்னு ஆடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால அந்த டான்ஸ் ஸ்கூல்லாம் எதுவுமே வேண்டாம். நீ வீட்லயே இருந்து நல்லபடியா இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டா போதும். சரியா? அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணமே டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும் தான். எனக்கு பரதநாட்டியம் மேல அவ்வளோ ஈடுபாடு இருக்கு. நான் கத்துக்கிட்ட பரதநாட்டியத்தை குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நான் கத்து கொடுக்க தான் போறேன். பரதநாட்டியம் ஆடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். அது ஆத்மார்த்தமா செய்யற விஷயம். இந்த பரதநாட்டியத்தை கத்து கொடுக்கறதுனால நம்ம குடும்பத்துக்கு என்ன அசிங்கம் வந்துட போகுது? இல்ல குடும்பத்தோட கௌரவம் என்ன கெட்டு போயிட போகுது? எவ்வளவு பெரிய டான்சர்ஸ்லாம் பெரிய பேர் புகழோட இருக்காங்க தெரியுமா? இந்த கலைய வளர்த்த எத்தனையோ பேரை கல்யாணம் கூட பண்ணிக்காம ஒரு தவமா இருந்து இந்த கலைய வளர்த்து வந்திருக்காங்க. இத போய் நீங்க இப்படி தப்பா பேசுறீங்க? இந்த வியாய்கனெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இது பிடிக்கல. உன்னோட மாமியார நான் இதை வேண்டான்னு சொல்றேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா வீட்ல என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. நான் வீட்டு வேலையை பார்க்க தான் போறேன். இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு மாமியாரா நல்ல விஷயத்த சொன்னா நான் கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா என்னோட லட்சியத்தை விடுன்னு சொன்னா கண்டிப்பா என்னால விட்டு கொடுக்க முடியாது.